ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: இரட்டை இன்ஜின் அரசு மூலம் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த புதுச்சேரியை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இரட்டை இன்ஜின் அரசு மூலம் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த புதுச்சேரியை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று 1571 கோடி ரூபாய் மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் 1442 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 திட்டங்களையும் தொடங்கி வைத்து பேசினார். புதுச்சேரியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் திமுக கூட்டணியினர் அதிக அளவில் ஊழல்களில் ஈடுபட்டதால் மக்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரியை கைப்பற்ற அந்த கூட்டணியினர் மீண்டும் முயற்சித்து வருவதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் ஆட்சி செய்தபோது ரேஷன் கடைகளில் அரிசி கூட மக்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து புதுச்சேரி காரைக்கால் வழியாக கன்னியாகுமரி வரை தேசிய நெடுஞ்சாலை அமையும் என்றும் அவர் கூறினார். கிழக்கு கடற்கரை சாலை ஜிஎஸ்டி சாலையை மேம்படுத்த 30,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் அரசு பணியில் ஆயிரக்கணக்கான காலியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன என்று கூறினார். மத்திய மாநில அரசுகள் இணைந்தால் எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதற்கு புதுச்சேரியே சிறந்த உதாரணம் என்று அவர் தெரிவித்தார். வலிமையான இளைஞர்களே நமது வளர்ச்சிக்கு அடிப்படை என்று கூறிய அவர் வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா ஆகிய துறைகளில் புதுச்சேரி வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்துவதற்காக பட்ஜெட்டில் 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் புதுச்சேரி மேலும் வளர்ச்சியடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் முயற்சிகள் மக்களின் வளமான வாழ்க்கையை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் கூறினார். புதுச்சேரியில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு அவர் மதுரை செல்கிறார். அங்கு 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்திற்கான பல்வேறு ரயில்வே திட்டங்களையும் அவர் இன்று தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள மணப்பாறை, திருவாரூர், பொள்ளாச்சி, காரைக்குடி உள்ளிட்ட 8 ரயில் நிலையங்களை அவர் இன்று தொடங்கி வைக்கிறார். பின்னர் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். அதன் பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெறும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று உரையாற்றுகிறார். பிரதமர் மதுரை வருவதை அடுத்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமேனி மரணம் ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அயத்துல்லா அலி காமேனியின் மரணத்தை ஈரானிய அரசு தொலைக்காட்சி நிறுவனமும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் 200 பேர் உயிரிழந்ததாகவும் இதில் 40 ஈரானிய அதிகாரிகளும் கொல்லப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக மேற்காசியா முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. இந்நிலையில் ஈரான் தலைவர் காமேனி கொல்லப்பட்டதற்கு 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பொறுப்பற்ற முறையில் ஈரான் மீது மிக ஆபத்தான தாக்குதல் தொடுத்துள்ளதை ரஷ்யா வன்மையாக கண்டிப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி சீர்குலைந்துள்ளதாகவும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, பொருளாதார சரிவு, கதிரியக்க அபாயம் ஆகியவற்றை அப்பகுதி எதிர்நோக்கியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றம் குறித்து ஐநா விவாதித்து வருகிறது. ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை கண்டித்துள்ளார். போரின் விளிம்பிலிருந்து உலகை மீட்க உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு சம்பந்தப்பட்ட நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநாவின் சர்வதேச சட்டங்களை மீறும் விதத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக திரு குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலையும் அவர் கண்டித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் பஹ்ரைன், ஈராக், ஜோர்டன், குவைத்,
கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகங்களின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் குலைப்பதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ட்ஸ் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை சட்டப்பூர்வமானது என்றும் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தங்கள் நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் வான்வழி தாக்குதல் நடத்தியது அவசியம் என்று ஐநாவிற்கான இஸ்ரேலிய தூதர் திரு டானி டானன் கூறியுள்ளார். இந்நிலையில் இரு நாடுகளின் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான அப்பாவி ஈரானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் ஐநாவிற்கான ஈரானிய தூதர் திரு அமீர் சயீத் இராவானி குறிப்பிட்டுள்ளார். இது மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் அவர் தெரிவித்தார். ஐநா சபை உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக இந்தியாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் தங்களது விசா காலத்தை நீட்டிக்கவும் தொடர்ந்து இங்கு தங்கியிருப்பதை முறைப்படுத்துவதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள வெளிநாட்டினர் தங்களுக்கு அருகில் உள்ள மண்டல பதிவு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதவி தேவைப்படுபவர்கள் www.boi.gov.in என்ற இணையதள முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள எஸ்பிஎல் வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிவிபத்தில் 17 பேர் பலியாகியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். வெடிவிபத்தை தொடர்ந்து பரவிய தீப்பிழம்பால் 18க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பலத்த காயமடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை படையினர் விரைந்து சென்று அங்கு மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று திரு பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். நீதித்துறையின் மீது மக்களின் நம்பிக்கை மற்றும் மரியாதை தொடர்ந்து உயர்வதற்கு சரியான நேரத்தில் நீதி வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே மாவட்ட நீதிமன்ற வளாகங்களை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். அங்கு 120 கோடி ரூபாய் செலவில் 16 நீதிமன்ற வளாகங்கள் அமைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் நீதி வழங்கப்படுவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட திரு சூரியகாந்த், இதற்கு நீதிமன்ற அமர்வு மற்றும் வழக்கறிஞர் அமைப்புகள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு SVN பாட்டி மற்றும் ஜாய் மல்யா பக்ஷி, ஆந்திர மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீரஜ் சிங் தாக்கூர் மற்றும் உயரதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தனது 73வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அந்த வாழ்த்துச் செய்தியில் திரு ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ தாம் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் திரு RN ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட நாள் வாழ வாழ்த்துவதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்தியுள்ளார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. குருகிராம் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஜீல் தேசாய் பெலாரஸின் பொலினோ கொஹரன்கோவை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரட்டை இன்ஜின் அரசு மூலம் வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த புதுச்சேரியை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.